பாம்பன் புதிய பால திறப்பு விழாவிற்காக பிரதமர் மோடி இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் வந்தார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் 7,750 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே என்று உரையைத் தொடங்கிய பிரதமர், எங்கள் ஆட்சியில் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டதில் மகிழ்ச்சி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை புதிய பாம்பன் பாலம் மூலமாக கிடைக்கும். சுலபமான வியாபாரம், சுலபமான பயணத்திற்கு பாம்பன் பாலம் உதவியாக இருக்கும். 2014க்கு முன்பு ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு குறைவாகவே நிதி கிடைத்தது. அப்போது கூட்டணியில் யார் இருந்தார்கள் என்று நான் சொல்லத் தேவையில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 3 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 6,000 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளோம். தமிழகத்தில் ஏழை மக்களுக்காக 12 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளில் 4 கோடிக்கு அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்களுக்கு குழாய் வழியே குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பை தமிழ் மொழியில் வழங்க வேண்டும் என்பது எங்களின் விருப்பம். ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வழியில் தமிழில் மருத்துவ படிப்பு வேண்டும். மருத்துவ படிப்பை தமிழில் வழங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறேன். அதேபோல தமிழக மீனவர்கள் மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். மீனவர்களின் சங்கட காலங்களில் மத்திய அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 3,700க்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு எழுதும் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களின் கையெழுத்து கூட ஆங்கிலத்தில் உள்ளது. தலைவர்களின் கையெழுத்தாவது தமிழில் இருக்கக்கூடாதா என்றெல்லாம் பேசியுள்ளார்.